காசின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது விஸ்வநாதர் ஆலயம்தான். அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு இணையான ஒரு கோவில் சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைஞ்சிருக்கு. டி நகர் பஸ் டெர்மினஸ்லேருந்து 10 நிமிஷம் நடையில் மேட்லி சபையில் இறங்கி ஏறினோன்னா இந்த கோவில் வந்துடும். காசிக்கு சென்று வேண்டுதலை வைக்க முடியாதவர்கள் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக நடக்கும்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. வாங்க இந்த கோவிலை பற்றின முழு வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் ரிவரோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையின் நெஞ்சில் அமைதியாக திகழும் ஒரு ஆன்மீக மையம், 1000 வருடங்கள் பழமையும் பக்தியும் பரம்பரையும் ஒன்றாக கலந்த திருத்தலம். அதுதான் மேற்கு மாம்பலத்தில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில். இந்த ஆலயத்தின் பெயரை கேட்டவுடன் வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் நினைவுக்கு வரும். அதேபோல இங்கும் பக்தர்கள் சிவபெருமானை தரிசிக்கும்போது காசி தரிசன பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வருகின்றனர். சென்னையில் இருந்தபடியே காசி விஸ்வநாதரை உணரச் செய்கிறது இந்த புண்ணிய ஸ்தலம். இந்த கோவிலின் பிரதான மூர்த்தி ஸ்ரீ காசி விஸ்வநாதர். அவர் லிங்க வடிவில் அருள்பாலிக்கின்றார். அவருடன் அன்னையாக ஸ்ரீ விசாலாட்சி அம்மன் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார். காசியில் உள்ள விஸ்வநாதர் விசாலாட்சி தெய்வீக அமைப்பை நினைவுபடுத்தும் வகையில் இந்த ஆலயமும் ஆன்மீக அதிர்வால் நிரம்பியுள்ளது. இந்த கோவிலுக்குள் நுழைந்தவுடன் வெளியுலக சத்தங்கள் எல்லாம் மெதுவாக மறைந்து மனதில் ஒரு ஆழ்ந்த அமைதி பிறக்கிறது. கோவிலின் சின்னத்திலும் சந்நிதியின் அமைப்பிலும் தீப ஒளியிலும் மணி ஓசையிலும் பக்தர்களின் பிரார்த்தனையிலும் ஒரு அற்புதமான சிவமயம் உணரலாம். சிவபெருமான் விஸ்வநாதர் என போற்றப்படுவது இந்த உலகம் முழுவதற்கும் நாதன் என்பதை குறிக்கிறது. அவரை வணங்கினால் வாழ்வில் இருக்கும் குழப்பங்கள் களையும், மனச்சோர்வு நீங்கும், உள்ளம் தெளியும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். குறிப்பாக பிரதோஷ காலத்தில் இங்கு நடைபெறும் வழிபாடு மிகவும் சிறப்பானது. அந்த நேரத்தில் சிவபெருமானை தரிசிப்பது பல ஜென்ம பாவங்களையும் நீக்கும் என்னும் ஐதீகம் நிலவுகிறது. அதேபோல மகா சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம், கார்த்திகை தீபம், பிரதோஷம், சோமவார பூஜைகள் போன்ற நாட்களில் இந்த கோவில் பக்தர்களால் நிரம்பி வழிகிறது. அந்த நாட்களில் நடைபெறும் அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை இவை அனைத்தும் பக்தியின் உச்சத்தை உணரச் செய்கின்றன. அம்மன் சந்நிதியில் விசாலாட்சி அம்மனை தரிசிக்கும்போது தாயின் கருணை பார்வை நம்மை அரவணைப்பதைப் போல் உணர்கிறோம். வாழ்க்கையில் சிரமங்கள், குடும்ப பிரச்சனைகள், மன அமைதியில்லாமை, திருமணத்தடை, சந்தான பிரார்த்தனை எதற்காக வந்தாலும் அம்மனை நம்பிக்கையுடன் வேண்டி செல்லும் பக்தர்கள் மன நிறைவுடன் திரும்புகிறார்கள். இந்த ஆலயம் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது பலரின் தினசரி நம்பிக்கையின் மையம். காலை வேளையில் தீபமேற்றி வழிபடும் முதியவர்கள், தேர்வு முன் தரிசனம் செய்ய வரும் மாணவர்கள், குடும்ப நலனுக்காக பிரார்த்திக்கும் பெண்கள், வேலை, உடல் நலம், அமைதி வேண்டி வரும் இளைஞர்கள், இப்படி எல்லா தரப்பினரையும் சமமாக அரவணைக்கும் கருணை நிலையம் இந்த காசி விஸ்வநாதர் கோவில். சென்னை போன்ற வேகமான நகர வாழ்க்கையில் மனம் ஓய்வை தேடும்போது செல்ல வேண்டிய ஒரு இடம்தான் இந்த ஆலயம். இங்கு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தாலே உள்ளத்தில் இருந்த அழுத்தம் மெதுவாக குறைந்து இறை நம்பிக்கை புதிதாக மலரத் தொடங்கும். பலர் சொல்வது இதுதான், காசிக்கு செல்ல முடியாதவர்கள் காசி விஸ்வநாதரை நினைத்து இங்கு வழிபட்டாலும் பெரும் பலனுண்டு என்று. அதனால்தான் இந்த ஆலயம் மேற்கு மாம்பல மக்களின் இதயத்தில் மிகவும் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. சென்னையில் நீங்கள் ஒரு நாள் மேற்கு மாம்பலத்திற்கு வந்தால் இந்த அருள்மிகு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மன் திருக்கோவிலை தரிசிக்க தவறாதீர்கள். அது ஒரு சாதாரண கோவில் தரிசனம் மட்டுமாக இருக்காது, மனதை சுத்தரிக்கும் ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கும். இறைவன் அருளும் அம்மன் கருணையும் உங்கள் இல்லத்திலும் என்றும் நிலைக்கட்டும். ஹரஹர மகாதேவ். இந்த கோவில் தியாகராய நகர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒரு 10 நிமிட நடைப்பயணத்தில் உள்ளது.